இங்க பாருடி நெட்டவள்ளி, அனாவசியமா இந்த மாதிரி ரோட்ல நின்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுவாங்கடி. ஐயோ அக்கா, உனக்கு மேட்ரே தெரியல. இந்த காலத்துல கை உடைஞ்சவன் கால் உடைஞ்சவன் ஏன் தலையில அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி வந்தவன் கூட கவலைப்படாம இருப்பாக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்மளுக்கு கை போச்சே கால் போச்சேன்னு அவன் கூட கவலைப்பட மாட்டான். 2 கையும் நல்லா இருக்கும், 2 காலும் நல்லா இருக்கும், 3 வேளையும் சோறு தம்பான், திங்கிற சோறு செரிச்சும் போயிடும், படுத்தாலும் நல்லா தூங்குவான், எல்லாமே இருக்கும். ஆனாலும் நான் கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது, எனக்கு என்னமோ மன கஷ்டம் இருக்குது, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாக்கா இப்போ அதிகம். அவங்கள மாதிரி ஆளைத்தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சங்கத்தை டெவலப் பண்ணணும்க்கா. என்னடி சொல்ற? இனி கை கால் நல்லா இருக்கிறவன் நல்லா திங்கிறவன் நல்லா தூங்குறவன் எதுக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர போறான்? அங்கதான் சூட்சமே இருக்கு. என்ன சூட்சம் தெரியுமா? அவன் மனசுல உள்ள கஷ்டம், அவன் கஷ்டத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறான் பார், அதுதான் நம்மளுக்கு ஆதாயம். அவனுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. இப்ப கூட பாரு, அந்த வெள்ளை சாக்பீஸ் என்ன பேசிட்டு போறான். எழுந்திரிக்க கஷ்டமா இருக்கு, சாப்பிட கஷ்டமா இருக்கு, குளிக்க கஷ்டமா இருக்கு, கக்கா போறது கஷ்டமா இருக்கு, இயற்கையா நடக்க வேண்டியது எல்லாத்தையுமே இவனுக்கு கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்லக்கா. அதை வச்சு நம்ம காசாக்குவோங்கிறேன். அதெல்லாம் தப்புடி, அப்படிலாம் செய்யக்கூடாதுடி. உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு தாண்டி நம்ம உதவி செய்யணும். இதுவும் உதவிதான் அக்கா. நெட்டவழி சொல்றது சரிங்கிறேன். இந்த காலத்துல எல்லாமே இருக்கிறவன் தான் நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. பாத்தியா, நான் சொன்னது சுகன் சோகினி தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல காசு வரும்க்கா, செம்மையா சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆஃபீஸ் ரூமை போடுறோம். சரி விடு, ஆஃபீஸ் ரூமே வேண்டாம், இந்த மரத்தடியே நம்ம ஆஃபீஸ் ரூமாக போடுவோம். அந்த காலத்தில் பஞ்சாயத்தில் பண்ணலையா? சின்ன கவுண்டரில் விஜயகாந்தே சூப்பராக இங்கே தானே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணாரு. நம்ம அந்த மரத்தடியவே நம்ம ஆஃபீஸ் ரூமாக மாற்றிடுவோம். என்னமோ சொல்கிறீங்க, ஒரு வெங்காயமும் புரியல. செஞ்சு தொலைங்க, ஏதோ உங்களோட வந்து சேர்ந்துட்டேன், அப்புறம் என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? என்ன நெட்டவள்ளி, நீ சொல்றது சரியாத்தான் இருக்கு. ஆமா, என் மாமியா கூட நல்ல 3 வேளை சோறு திங்கிறா, நல்லா தூங்குறா, வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல. ஆனா பாரு, எனக்கு எம்புட்டு கஷ்டம் இருக்கு தெரியுமான்னு என்னமோ அவ கஷ்டப்படுற மாதிரியே பீலா விட்டுக்கிட்டு அலையிறா. புரோக்கர் வேலை செஞ்சு கோடீஸ்வரி ஆயிடலாம்னு கனவு கண்டேன். அதுதான் கொஞ்சம் பலிக்காம போயிடுச்சு. இந்த கனவாவது நிறைவேறுதான்னு பார்ப்போம். ரேவா, கவலையே படாத. இந்த பிஸ்னஸை மட்டும் நம்ம தொட்டுட்டோம்னு வச்சுக்க, இந்த பிஸ்னஸ் நம்மளை விடவே விடாது. மனுஷங்க இருக்கிற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் செம்மையாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். உலகத்திலே நம்பர் 1 சங்கம்னா அது நம்ம தான். நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரியாக தாண்டி இருக்கு. இந்த மனுஷனுங்க எப்போ பார்த்தாலும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கே ஆசைப்படுறானுங்க. அதையெல்லாம் விட பெரிய வைத்தறிச்சல் என்ன தெரியுமாடி? ஐயையோ, ஒரு மனுஷனா பிறந்தா நம்ம இயற்கையா என்னென்னலாம் செய்யணுமோ அதை பூராமே கஷ்டம்னு சொல்றானுங்கடி. அது தாண்டி எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. இப்போ வர சினிமாவில் ஜாலியா இருக்கணும்னு சொல்லி ஜாலியா இருக்கிறதுனா என்னன்னு இவனுங்களுக்கு தெரியலடி. அதனால நீங்க சொல்றதை நானும் சம்மதிக்கிறேன். இங்கே கடையை போட்டு வியாபாரத்தை பண்ணி நம்மளும் பெரிய ஆளா ஆகும். இதுதான் சாதிக்க பிறந்த சங்கம். சிங்கம். ஐயோ, 50 தேவிகளா, கொஞ்சம் ஏன் மன கஷ்டத்தையும் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யாரோ நம்மள்ட்ட பேசுன மாதிரி இருந்துச்சுதானக்கா, யாராச்சும் வராங்களான்னு பாருங்க. நான் தான் பேசுனேன். ஆமாப்பா, யாரோ கூப்பிடுறாங்க, என்னன்னு தேடி பாருங்க. கீழே பார்க்காதீங்கம்மா, கொஞ்சம் மேலேயும் தலையை நிமிந்து பாருங்கம்மா. என்னக்கா குரல் மட்டும் கேக்குது, யாருமே வரலையே. ஐயோ, என் வீட்டுக்கு 3வது வீட்டில் எச்சொலிவி 7 மலை இருந்தாண்டி. நேற்று மருந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அந்த ஆள் ஆவிக்கவி சுற்றிக்கிட்டு இருக்குதோ. எச்சொலிவி 7 மலையா? இது என்னடி பேரு? பேரெல்லாம் பாரு. ஏக்கா 7 மலைன்னு சொல்ல வேண்டியது தானே, அது என்னக்கா எச்சொலிவி 7 மலைங்கிற? இவர்த்தி நான் எங்கடி சொன்னேன், பின்னாடி அவதங்க நான் அவளை கேளு. என்ன ரே, என்ன சொல்ற? எச்சொலிவி 7 மலை மருந்து குடிச்சிட்டு செத்து விட்டாரா? ஏன், எதுக்கு, என்னத்துக்கு? அந்த ஆளு எப்போ பார்த்தாலும் குடிச்சுவிட்டு எச்சொலிவிட்டே கிடப்பான். அதனால தான் அந்த பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடுதுங்க. குடிக்கிறதுக்கு பொண்டாட்டி காசு கொடுக்கல, சாராயம் குடிக்கல, காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாலாம். அதனால அந்த ஆள் சாராயம் குடிக்கத்தானே நீ காசு கொடுக்க மாட்டே, நான் விஷத்தை குடிச்சுட்டா நீ என்னடி பண்ணுவேன்னு குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பொண்டாட்டி ஆனால் நல்லா சந்தோஷமா இருக்கால, ஒருவேளை அதனால தான் வந்திருப்பானோ. என்ன ரேவா, என்ன சொல்ற? புருஷன் செத்து போயிட்டாக்க பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா இருப்பான்? அடிபோடி நெட்டவள்ளி, புருஷன் அந்த மாதிரி ஒரு புருஷன் இருந்து நமக்கு எதுக்குன்னு இவளே விஷத்தை வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருப்பான்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கன்னா பார்த்துக்கவேன். அவ்வளோ கொடுமைக்காரனாடி.
பின்ன என்னக்கா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு எச்ச ஒழுவிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்தால் அருவருப்பாக இருக்குமா இருக்காதா? ஊர் வம்பை வேற டெய்லி ஒரு வம்பு இழுத்துட்டு வந்துடுவாக்கா அந்த ஆள் மனசு நிம்மதியாக சாவலை. ஐயையோ பொண்டாட்டி குடிக்க காசு கொடுக்காம பெட்டாலே நம்ம காசை பூரா வச்சுக்கிட்டு அவள் நிம்மதியாக இருப்பாளே அப்படிங்கிற ஏக்கத்துலேயே அந்த ஆள் ஆவிங்க சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இருக்கும். நம்ம முதல்ல இந்த இடத்த காலி பண்ணி போவோம் வாங்க. ஆவி பேயின்னு இதுங்களும் இப்படி பேசுதே. ஏம்மா கொஞ்சம் தலையை நிமிந்து பாருங்கம்மா. சரி அவன் பாவியாக இருந்தால் என்ன, இப்போதைக்கு அவன் ஆவியாயிட்டான். நம்ம அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான்டி. அவன் பொண்டாட்டியே தான் ஏதாச்சும் செய்யறதா இருந்தால் செய்வான். நம்ம அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எந்த குரல் எது காதில் கேட்டாலும் நம்ம கேட்காத மாதிரி இருந்துட்டு போயிடுவோம். ஆமாம் ஆமாம், அதை பற்றி ஏன் நம்ம பேசிக்கிட்டு நெட்டவள்ளி நாளைக்கு டேபிள் ரெடி பண்ணி எங்கள் ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட் பண்ணிடுவோம். சரியா? ரொம்ப சரி. ஆனால் நான் யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எச்சொலிவி ஏழுமலை பொண்டாட்டிக்கிட்டேருந்து ஆரம்பிக்க கூடாது. இல்லை இல்லை இல்லை, இனிமே நாம வீடு தேடி போய் பிரச்சனையை தீர்த்து வைக்க கூடாது. நம்மளை தேடி அவங்கள வர வைக்கணும். அந்த அளவுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும். கண்ணுபட போவு ஐயா இந்த சங்கத்துக்கு. உங்களுக்கு நானும் உதவி பண்ணுறேம்மா, உதவி பண்ணுறேன். கொஞ்சம் தலையை வந்து பாருங்கம்மா. என்ன உதவி பண்ணுறாங்களா? நெட்டவள்ளி என்னவா தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா தேடி பார்ப்போமா? அதுவும் சரிதான், தேடி பார்ப்போமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பாருங்க பாருங்க, கொஞ்சம் தலையில நிமிந்து பாரு நிமிந்து பாரு நிமிந்து பாரு. அப்பாடா, என்ன தெரியுதா? நல்லா உத்து பாருங்க, என்ன தெரியுதா? நான் தான் மரம் பேசுறேன். அக்கா அக்கா, நம்ம கண்டது கனவா என்னன்னு தெரியலக்கா. அக்கா இந்த மரம் நம்மள்ட்ட பேசுதுக்கா. அடியே நெட்டவள்ளி, ஆமாண்டி, இந்த மரம் தாண்டி இப்படி நேரம் பேசியிருக்கு. நான் கூட எச்சொல்லி ஏழுமல்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன்டி. ஐயோ மரமே, நீங்க இவ்வளோ நேரம் பேசுன? என்னால் நம்பவே முடியலடி. எப்படிடி மரமே பேசுது? என்னடி இது கால கொடுவனையாக இருக்கு? கால கொடுவனெல்லாம் இல்லை, நான் மரம்தான் பேசுகிறேன். மரம்தான், நம்புங்க. சத்தியமாக நான் மரம்தான் பேசுகிறேன். உங்களுக்கு காதில் நல்லா விழுவுது தானே? நல்லா விழுவுது மரமே. உங்கள் சங்கத்தில் நானும் சேர்ந்துக்கலாமா? ஐயோ, நீங்க எப்படி சங்கத்துல சேர்ந்துக்க முடியும்? நாங்க 4 இடத்துக்கு போவோம் வருவோம். எங்களோட நீ எப்படி வர முடியும்? நீங்க தான் சங்கத்தை இங்கேயே போடுறதா சொன்னீங்களே, அப்ப நானும் இங்கேயே தானே இருக்கேன். உங்க சங்கத்தில் நானும் சேர்ந்துக்கிட்டுமா? மரமே, உனக்கு ஏன் ஆசை வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்போ என்ன சேர்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். மரமே, ஒன்று இந்த சங்கத்தில் சேர்த்துக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்களும் தான். என்னால் இன்னும் நம்ப முடியல. ஆஃபீஸ் ரூம் ரெடி பண்ணுறோம். இந்த கெட்ட வள்ளியோட கெத்து என்னங்கிறத காட்டுறோம். வரட்டுமா? அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய். இயற்கையை காப்போம், இயற்கையை காப்போம், மக்களின் மன கஷ்டத்தை தீர்ப்போம். நெட்டவள்ளி வாழ்க. இந்த மரம் கூட நம்ம சங்கத்தில் சேர்ந்தவனே எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? வாழ்க வாழ்க வாழ்கவே, நெட்டவள்ளி வாழ்கவே, நெட்டவள்ளி வாழ்கவே.